PPC 302 crop improvement. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 22 பார்க்க போகிறோம். என்னென்ன கிராப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் அண்ட் பப்பாயா இந்த ரெண்டு கிராப் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிரிஞ்சால் சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா சொலானம் மெலாஞ்சினா, குரோமோசோம் நம்பர் 2n24, ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சொலனேசியே. ஆரிஜின் வந்து பிரிஞ்சாலோட ஆரிஜின் வந்து இந்தியா. இதில் முக்கியமாக 4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் டைப்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி எஸ்குலண்டம், இதை வந்து காமன் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி எஸ்குலண்டம் வந்து காமன் எக் பிளான்ட். ஸோ எக் பிளான்ட்னா உங்களுக்கு தெரியும், பிரிஞ்சாலுக்கு இன்னொரு நேம் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி டிப்ரெசம், ஸோ இது டுவார்ஃப் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி சர்பன்டியம் ஸ்னேக் எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் வந்து சொலானம் இன்கானம் லோக்கல் எக் பிளான்ட்டு. ஸோ இந்த 4 தான் கல்டிவேட்டட் டைப்ஸ் ஆஃப் பிரிஞ்சால். என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி எஸ்குலண்டம், சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி டிப்ரெசம், சொலானம் மெலாஞ்சினா வெரைட்டி சர்பன்டியம் அண்ட் சொலானம் இன்கானம். நார்மலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய டைப் ஆஃப் பிரிஞ்சால் இருக்கும். எதில் பார்த்தீங்கன்னா கலர்லேயும் சரி ஷேப்லேயும் சரி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷேப் எப்படி இருக்குது, லாங்காக இருக்குது, கலர் வந்து பர்பிளாக இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கலர் பர்பிளாக இருக்குது, பட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி இது ரவுண்ட் ஷேப்பு, கலர் வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து லாங் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஷேப்பை பொறுத்தளவுக்கு லாங்கு ரவுண்டு 2 ஷேப் இருக்குது. கலர் வந்து ரேஞ்ச் வந்து பர்பிள் ஆரம்பித்து க்ரீனு, லைட் க்ரீனு, ஒயிட்டு, இந்த ரேஞ்சில் எல்லாம் பிரிஞ்சால் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு எப்பவும் போல் ஹை ஈல்டு ஃபஸ்ட்டு, அண்ட் தென் இயர்லினஸ், ஷார்ட் டூரேஷன் வெரைட்டிக்கு. அப்புறம் ஃப்ரூட் ஷேப்பு, சைஸு, கலர் ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரூட் ஷேப் அண்ட் சைஸை பொறுத்தளவுக்கு 2 எலாங்கேட்டட் அண்டு ரவுண்டு, கலரை பொறுத்தளவுக்கு பர்பிள், க்ரீன், ஒயிட். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எந்த ஷேப் விரும்புவோம்னு பார்த்திங்கன்னா ரவுண்டு தான். எலாங்கேட்டட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி ஸோ கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நம்ம ஷேப்பு, கலரு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் பண்ணணும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃப்ளஷ் வந்து சாஃப்டாக இருக்கணும். லோயர் சொலனைன் கண்டென்ட். சொலனைன் கண்டென்ட் ஏன் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பேர்த்துக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா சேராது, அலர்ஜி வரும், அது மாதிரி அதுக்கெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த சொலனைன் கண்டென்ட் தான். அது கம்மியாக இருக்கணும். லோயர் சொலனைன் கண்டென்ட் இருக்கணும். அப்ரைட் ஸ்டடி பிளான் ஃப்ரீ ஃப்ரம் லார்ஜிங். ஸோ அப்போ ஃப்ரூட்டு நிறையா வைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது லார்ஜிங் ஆகாமல், பிளான்ட் வந்து லார்ஜிங் ஆகாமல் அப்ரைட்டாக ஸ்டடியாக இருக்க மாதிரி ப்ரீடிங் பண்ணணும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டு பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸில் ஃபஸ்ட்டு டிசீஸ், இம்பார்ட்டன்ட் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் வில்ட்டு, பிளைட்டு, லிட்டில் லீஃப், இது ரூட் ராட் நெமட்டோட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிசீஸு. இன்செக்டை பொறுத்தளவுக்கு ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட் போரர், ஜாசிட்ஸ், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸு. இதுக்கெல்லாமே ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் பண்ணணும். அண்ட் தென் டாலரன்ஸ் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டாலரன்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரீடிங் பண்ணணும். ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்ன ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து பிரிஞ்சாலில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன், பெடிகிரி மெத்தட், பல்க் மெத்தட், சிங்கிள் சீட் டிசன் மெத்தட், பேக்ராஸ் மெத்தட், ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங். ஸோ இந்த 6 மெத்தடு முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய 6 மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன், பெடிகிரி மெத்தடு, பல்க் மெத்தடு, சிங்கிள் சீட் டிசன் மெத்தட், பேக்ராஸ் மெத்தட் அண்ட் தென் ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங். இதெல்லாமே முக்கியமாக பிரிஞ்சாலில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. வெரைட்டி சூட்டபிள் ஃபார் இந்தியா பார்த்திங்கன்னா என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா பூசா பர்பிள் லாங்கு, பூசா பர்பிள் கிளஸ்டர், பூசா கிராந்தி, வைஷாலி, அர்க்கா நவ்னீத், அர்க்கா ஷீல், அர்க்கா நிதி, அர்க்கா கேஷவ். ஸோ இது எல்லாமே சூட்டபிள் ஃபார் இந்தியா, வெரைட்டி சூட்டபிள் ஃபார் இந்தியா. அண்ட் தென் வெரைட்டி சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ1, கோ2, MDU1, PKM1, PLR1, KKM1, PPIB, PLRBR2, TNAE பிரிஞ்சால் VRM1, COBH1, COBH2. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் வெரைட்டி, சூட்டபிள் வெரைட்டிஸ் ஃபார் தமிழ்நாடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிராப் பார்த்தீங்கன்னா பப்பாயா. பப்பாயாவோட சயின்டிஃபிக் நேம் கேரிக்கா பப்பாயா,
குரோமோசோம் நம்பர் 2N18 கேரி கேசிஏ. ஓகே, ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் அமெரிக்கா. ஸோ பப்பாயாவோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் அமெரிக்கா. ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு ஹை ஈல்டு, ஃப்ரூட் சைஸ் அண்ட் குவாலிட்டி. சைஸும் நல்ல பெரிய சைஸ், ஈல்டு ஹை ஈல்டு இருக்கணும். அதே நேரத்தில் குவாலிட்டியும் அதோட டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். லோ கேவிட்டி இண்டெக்ஸ் அண்ட் மோர் பல்ப் திக்னஸ். லோ கேவிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இந்த சென்ட்ரலாக அந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க கேவிட்டி இண்டெக்ஸ். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேவிட்டி இண்டெக்ஸ். இந்த கேவிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாகவும், இந்த பல்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்ப்போட திக்னஸ் வந்து அதிகமாகவும், கேவிட்டி இண்டெக்ஸ் நடுவில் அந்த சீடு இருக்க கேவிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும். ஃப்ளஷோட ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் பழம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும், அதை உள்ளே பார்த்தோம்னா கேவிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் கேவிட்டி இண்டெக்ஸ் கம்மியாகவும் பல்ப்போட திக்னஸ் அதிகமாகவும் இருக்கும்போது நம்மளுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி லோ கேவிட்டி இண்டெக்ஸ் அண்டு மோர் பல்ப் திக்னஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டாச்சூர் இயர்லி பியரிங் வெரைட்டிஸ். குட்டையாகவும் இயர்லி பியரிங் வெரைட்டிஸ் ஷார்ட் டூரேஷன்லேயும் நம்மளுக்கு ஃப்ரூட் தர மாதிரி இருக்கணும். லாங் பிடங்கல் டு அவாய்ட் ஃப்ரூட் க்ரௌடிங். ஸோ பிடங்கல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, லாங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிடங்கல் வந்து பக்கத்தில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது ஃப்ரூட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது அதால் முழுசாக க்ரோ ஆக முடியாது. ரொம்ப க்ரௌடு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்காது. அப்போ ஃப்ரூட் வந்து அதோட ஃபுல் க்ரோத்தை அட்டைன் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பிடங்கள் வந்து லென்த்து அதிகமாக இருக்கும்போது ஃப்ரூட் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போனும்போது அது ஃபுல் மெச்சூரிட்டியை ஃபுல் க்ரோத்தை அட்டைன் பண்ணும். அப்போக்கு நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ லாங் பிடங்கள் டு அவாய்ட் ஃப்ரூட் க்ரௌடிங். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹை லேட்டக்ஸ் ஈல்டு. ஹை லேட்டக்ஸ் ஈல்டுனா என்ன, பப்பாயின் ஈல்டு. பப்பாயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மில்கி லேட்டக்ஸ். நம்ம ஒரு பப்பாயாவோட பிரான்ச்சை உடச்சி பார்த்தோம்னா உள்ளேருந்து பால் வடிதுன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு மில்கி லேட்டக்ஸ். அது ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம். அந்த என்சைமில் சில மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பப்பாயினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம வந்து ஃப்ரூட்டுக்கு எப்படி பப்பாயா வந்து க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷனுக்குனே வந்து நம்ம சில நேரத்தில் ஃபார்மிங்கில் வந்து நம்ம பப்பாயா க்ரோ பண்ணி பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஈல்டு வந்து ஃப்ரூட் எய்ம் பண்ணி பண்ண மாட்டோம். லேட்டக்ஸ் இந்த பப்பாயின் என்சைமை வந்து எய்ம் பண்ணி அப்போ ப்ரீடிங் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு ஹை லேட்டக்ஸ் ஈல்டு கிடைக்கும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டு பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். முக்கியமான டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்பாட் வைரஸ். ஸோ அதுக்கு ப்ரீடிங் பண்ணணும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க, பப்பாயெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ப்ரீடிங் அண்ட் செலெக்ஷன், இண்டக்ஷன் ஆஃப் பாலிப்ளாய்டி, hybridization and selection, heterosis breeding, mutation breeding, transgenic breeding. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே பப்பாயாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, CO1, CO2, CO5, CO6, கூர்க் ஹனி டியூ, பூசா மெஜஸ்டி, பூசா டெலிசியஸ், இது எல்லாமே செலெக்ஷன் மூலமாக ரிலீஸ் பண்ணுறது. ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தளவுக்கு CO3, CO4, CO7, IHR 39, IHR 39க்கு இன்னொரு பேர் சூர்யா, அண்ட் தென் IHR 54, HPSC 3, இதெல்லாமே ஹைப்ரிடைசேஷன் மூலமா வந்த வெரைட்டி. டிரான்ஸ்ஜீனிக் பப்பாயாவை பொறுத்தளவுக்கு முக்கியமான டிசீஸ் நம்ம சொன்னோம்ல, ரிங் ஸ்பாட் வைரஸ். ஸோ அதுக்கு வந்து பயோடெக்னாலஜி மூலமா டிரான்ஸ்ஜீனிக் பப்பாயா டெவலப் பண்ணாங்க. ஸோ அதில் என்னென்ன வெரைட்டி டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்செட் சோலோ, சன் அப், UH ரெயின்போ. ஸோ இதெல்லாமே டிரான்ஸ்ஜீனிக் பப்பாயா 3 வெரைட்டி. இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, CO1, CO2, சன்ரைஸ் சோலோ, CO3, CO4, CO5, CO6, CO7, கூர்க் ஹனிடியூ, சூர்யா, வாஷிங்டன், பந்த்வான், பஞ்சாப் ஸ்வீட், பூசா டெலிசியஸ், பூசா மெஜஸ்டி, பூசா ஜெயிண்ட், பூசா டுவார்ஃப், அண்ட் தென் பூசா நன்ஹா. ஸோ இந்த நன்ஹாவை பொறுத்தளவுக்கு இது ஒரு மியூட்டன்ட் வெரைட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ். இப்போ நம்ம முதல்ல ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம், ஈல்டுக்காகவும் எய்ம் பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமான ஃப்ரூட் ஈல்டு ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி ஃப்ரூட் ஈல்டு இல்லாமல் ஹை லேட்டக்ஸ் ஈல்டுக்கும்
நம்ம ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து நம்ம டேபிள் பர்பஸுக்குன்னு கல்டிவேட் பண்ணுற ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறோம், பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்பஸுக்குன்னு ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ டேபிள் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ3, கோ7, சூர்யா. ஸோ சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் ஈல்டு சாப்பிட்றதுக்குன்னு எய்ம் பண்ணுற நல்ல சூட்டபிள் வெரைட்டிஸ் என்னென்னா கோ3, கோ7, சூர்யா. இதெல்லாமே டேபிள் பர்பஸ்க்கு. அண்ட் தென் பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷனுக்குன்னு பார்க்கும்போது கோ1, கோ2, கோ4, கூர்க், ஹனிடியூ அண்ட் வாஷிங்டன் இதெல்லாமே ஹை ஈல்டு கிடைக்கும். என்ன ஈல்டு? ஹை லேட்டெக்ஸ் ஈல்டு, பப்பாயின் ஈல்டு கிடைக்கும். முதல்ல சொன்ன மாதிரி immature food contains milky latex. இது ஒரு proteolytic enzyme. ஸோ இந்த பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறோம்? கோ1, கோ2, கோ3, கூர்க், ஹனிடியூ அண்ட் வாஷிங்டன் இதெல்லாமே பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பண்ணுறோம். பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷன் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்காக பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ இல்லை ரெண்டுமே டூயல் பர்பஸாக கல்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோ2, கோ5, கோ6 இந்த 3 வெரைட்டிஸ் டூயல் பர்பஸ் இருக்குது. நம்ம எதுக்கு வேணாலும் டேபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் இந்த 3 வெரைட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பப்பாயை பொறுத்தளவுக்கு. எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். பிரிஞ்சால், சொலானா மெலாஞ்சினா சயின்டிஃபிக் நேமு, குரோமோசோம் நம்பர் 2n24, ஃபேமிலி வந்து சொலானேசியே, ஆர்ஜின் வந்து இந்தியா. கல்டிவேட்டட் டைப்ஸ் ஆஃப் பிரிஞ்சால் 4 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் எக் பிளான்ட், டுவார்ஃப் எக் பிளான்ட், ஸ்னேக் எக் பிளான்ட், லோக்கல் எக் பிளான்ட். சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் எக் பிளான்ட் வந்து சொலானா மெலஞ்சினா வெரைட்டி எஸ்குலண்டம், டுவார்ஃபுக்கு வந்து சொலானா மெலஞ்சினா வெரைட்டி டிப்ரசம், ஸ்னேக் எக் பிளான்ட்டுக்கு வந்து சொலானா மெலஞ்சினா வெரைட்டி சர்பன்டியம், அண்ட் தென் லோக்கல் எக் பிளான்ட் வந்து சொலானம் இன்கானம். அண்ட் தென் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ஹை ஈல்டு, இயர்லினஸ், ஃப்ரூட் ஷேப் அண்ட் சைஸு, கலர் அஸ் பர் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஷேப் அண்ட் சைஸை பொறுத்தளவுக்கு எலாங்கேட்டட் ரவுண்டுன்னு 2 இருக்குது. கலரை பொறுத்தளவுக்கு பர்பிள் டு பர்பிள், க்ரீன் டு ஒயிட் ரேஞ்சு இருக்குது. சாஃப்ட்லெஸ் இருக்கணும், லோ சொலனைன் கண்டென்ட் இருக்கணும், அப்ரைட் ஸ்டெடி பிளான்ட் ஃப்ரீ ஃப்ரம் லாஜிங், அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டு பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இம்பார்ட்டன்ட் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் வில்ட்டு, பிளைட்டு, லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், அண்ட் தென் ரூட் நாட் நெமட்டோட்ஸ். இன்செக்டை பொறுத்தளவுக்கு ஷூட் and fruit borer, acids, and then tolerance to abiotic stresses. Breeding methods பொறுத்தளவுக்கு pure line selection, pedigree method, bulk method, single seed descent method, backcross, heterosis breeding. Variety suitable for India பொறுத்தளவுக்கு பூசா பர்பிள் லாங்கு, பூசா பர்பிள் கிளஸ்டர், பூசா கிராந்தி, வைஷாலி, அர்க்கா நவ்னீத், அர்க்கா ஷீல், அர்க்கா நிதி, அர்க்கா கேஷவ். சூட்டபிள் வெரைட்டிஸ் ஃபார் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு கோ1, கோ2, MDU1, PKM1, PLR1, KKM1, PPIB, PLR-BR2, TNU பிரிஞ்சால் VRM1, CoBH1, CoBH2. பப்பாயா கேரிக்கா பப்பாயா 2N18, கேரிகேசியே, ஆர்ஜின் டிராபிக்கல் அமெரிக்கா. ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ஹை ஈல்டு, ஃப்ரூட் சைஸ் அண்ட் குவாலிட்டி, லோ கேவிட்டி இண்டெக்ஸ் அண்ட் மோர் பல்ப் திக்னஸ், ஷார்ட் ஸ்டேச்சர் அண்ட் இயர்லி பேரிங் வெரைட்டிஸ், லாங் பெடங்கல் டு அவாய்ட் ஃப்ரூட் க்ரௌடிங், ஹை லேட்டக்ஸ் ஈல்டு, பப்பாயின் ஈல்டு, ரெசிஸ்டன்ட் டு பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இம்பார்ட்டன்ட் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்பாட் வைரஸ், ரெசிஸ்டன்ட் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். Breeding methods பொறுத்தளவுக்கு inbreeding and selection, induction of polyploidy, hybridization and selection, heterosis breeding, mutation breeding, transgenic breeding. Breeding methods பொறுத்தளவுக்கு and then selectionல என்னென்ன வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோ1, கோ2, கோ5, கோ6, கூர் ஹனிடியூ, பூசா மெஜஸ்டி, பூசா டெலிசியஸ். ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தளவுக்கு கோ3, கோ4, கோ7, IIHR 39, IIHR 54, HPSC3. டிரான்ஜீனிக் பப்பாயா வந்து ரிங் ஸ்பாட் வைரஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக டிரான்ஜீனிக் பப்பாயா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சன்செட் சோலா, சன் அப் அண்டு யூஹெச் ரெயின்போ. இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா கோ1, கோ2, சன்ரைஸ் சோலா, கோ3, கோ4, கோ5, கோ6, கோ7, கூர் ஹனிடியூ, சூர்யா, வாஷிங்டன், பந்த்1, பஞ்சாப் ஸ்வீட், பூசா டெலிசியஸ், பூசா மெஜஸ்டி, பூசா ஜெயின், பூசா டார்ஃப் அண்டு பூசா நன்ஹா. டேபிள் பர்பஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி சூட்டபிள் ஃபார் டேபிள் பர்பஸ் பார்த்தீங்கன்னா கோ3, கோ7 அண்ட் சூர்யா. பப்பாயின் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்பஸ்க்கு வந்து கோ1, கோ2, கோ4, கூர் ஹனிடியூ அண்ட் வாஷிங்டன். டூயல் பர்பஸ்க்கு வந்து கோ2, கோ5, கோ6. ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.